வணக்கம் மக்களே! மைவித்திரி வழக்குல முக்கிய முடிவு வந்திருக்கு. ஆதாரம் உள்ளதா? அப்படின்னு ஒரு புதிய கேள்வி வந்து இருக்கு. ஸோ தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா தற்போது நிலவரம் என்ன அப்படின்னு ஏ டூ இசட் தகவல நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தகவலும் கூடன்னு சொல்லலாம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதிதா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மைவித்திரி குடும்பங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வழக்குக்கு ஆதாரம் உள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க பொறுத்தளவு எதுவும் சரியான ஆதாரங்கள் இல்லாதனால, ஸோ தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா வழங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸு எக்காரணம் கொண்டும் நிலுவையிலே நிக்காது. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைவித்திரி கம்பெனி ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல குடுத்துருக்காங்க. ஸோ பணம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க. நாங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்குறோம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ தான். ஸோ இந்த இஓடபிள்யூ உள்ள வராம இருந்திருந்தாலே பாதி வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு குழப்பமும் வந்திருக்காது. ஸோ இப்போ போதிய ஆதாரங்கள் இல்லாதனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறப்ப இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இழுத்துக்கிட்டு தான் போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மைன்னா, கண்டிப்பா அது உண்மையா பட்சத்தில கூட இருக்கலாம். ஸோ பணமும் வராது, ஒண்ணும் வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேல கேஸ் எதுவும் சரிவர வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால இந்த கேஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மைவித்திரி மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிற வகையில தான் இது வச்சிருந்தேங்க. ஸோ அது வகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதும் போயிட்டுருக்கு. ஸோ 100க்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்கள் ஏமாத்த மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துருச்சு. ஸோ இப்போ வரையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு உதாரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ பணத்த பொறுத்தளவுக்கு இந்த டைம் நிச்சயமா வந்துடும். ஸோ இப்போ இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த மாசம் வரும், அடுத்த மாசம் வரும் அப்படின்றத மாரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இந்த கம்பெனி தொறந்தாங்கன்னா, வழக்கம் போல ஆட் வரும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பார்க்கலாம். அப்படின்ற மாரி ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஸ்டெப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகளும் இந்த இது முடிஞ்ச உடனே கேஸ் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா, கேஸ் இருக்கக்குள்ள இதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ பழையபடி எப்படி இருக்கோ, ஸோ அதே பொசிஷன்ல தான் இருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சு அடுத்த உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விளம்பரம் பார்க்கறதுக்கான நடவடிக்கை, அதாவது இதுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்படும்ன்றதையும் குறிப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தகவலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மறைமுகமா வந்த தகவல் தான். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை கலந்திருக்கிறதுனால ஒரு நம்பகத்தன்மையாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும். கேஸ் எந்த அளவுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கங்க. ஏன்னா நானும் பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் வந்து வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க் யூ.